நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத ஆண்டவராக இயேசுவின் அன்பின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் மகத்துவமுள்ள அன்பின் கடவுளாய் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். ஆகவதானே பாவிகளை அந்த பாவ அழிவிலிருந்து மீட்கும் மெய்யான இரட்சகனாய் இயேசு தெய்வம் பூமிக்கு வெளிப்பட்டார். அவர் சத்தியமுள்ள தெய்வம், ஒளியின் கடவுள், அவர் மகத்துவமுள்ள கடவுள், அவர் கடலை அதற்றிய கடவுள், காற்றை அமைதிப்படுத்திய கடவுள், மரத்தோடு பேசிய கடவுள், பிணத்தோடு பேசிய கடவுள், அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்ட கடவுள். இந்த பூமியில் உள்ள அத்தனை அடையாளங்களுக்கும் அவரே ஆதிகாரணமானவர். 62ஆம் சங்கீதம் 11வது வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பது. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏராளமான ஊழியர்கள் வல்லமை வல்லமை என்று பேசுவதை கேட்கலாம். வல்லமை கூட்டங்கள், வல்லமை ஜெப கூட்டங்கள், வல்லமை முகாம் என்றெல்லாம் நடத்தப்படலாம். ஆனால் அந்த வல்லமை யார்? பைபிள் சொல்லுகிறது, வல்லமை தேவனுடையது. தேவன்தான் வல்லமையே. ஆகவே இதைத்தான் தாவீது உலகத்துக்கு சொன்னார். தாவீதை பல தேசத்து ராஜாக்கள் எதிர்த்தார்கள். ஆனால் தேவனுடைய வல்லமை தாவீது எல்லாரையும் ஜெயித்தார். ஆகவே அந்த அனுபவத்தோடு அவர் சொல்லுகிறார், நான் ஒரு தரம் கேட்டேன், தேவன் 2 முறை எனக்கு வெளிப்படுத்தினார், வல்லமை தேவனுடையது. ஆகவே நண்பானவர்களே, லூக்கா 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களை பார்த்து, சகல பிசாசுகளை துரத்துவோம், சகல வியாதிகளை குணமாக்குவோம், உங்களுக்கு நான் வல்லமையும் அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்றார். பார்த்தீர்களா? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் நமக்கு மீட்பை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், உயிர்த்தெழுதலை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆகவே நீங்கள் பிசாசுக்களை என் பேரிலே துரத்துங்கள், வியாதிகளை என் பேரிலே கட்டவிழுங்கள், உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள். நித்திய ராஜ்யம் பரலோகமே. இந்த வல்லமை அதற்காக தான். வல்லமை சபைகளை எழுப்ப, வல்லமை சபைகளை உடைக்க அல்ல. வல்லமை சுய விளம்பரங்கள் படுத்தி கொள்ள அல்ல, நம்மை பெருமைப்படுத்தி கொள்ள அல்ல. வல்லமை என்பது நமது புகழ் வளர்வதற்காக அல்ல. வல்லமை தேவன், வல்லமையே தேவனுடையது. ஆண்டவர் இயேசுவினுடைய நாமம் உயர்வதற்காக. பரிசுத்த ஆவியினுடைய அந்த தொடுதல் என்பது உத்தம உண்மையுள்ளவர்களாய் வாழும் வல்லமை, பரிசுத்தர்களாய் வாழும் வல்லமை, பாவத்தை வெறுக்கும் அந்த வல்லமை, சத்தியத்தில் நடக்கும் அந்த வல்லமை, இயேசுவின் வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டும் அந்த வல்லமை. என் அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கு தீய சக்திகளால், மத வெறிகளால், அசுத்தங்களால் நிரம்பியிருக்கிற நம்முடைய தேசம், நமது உலக மக்களை இயேசுவின் வல்லமையால் விடுவிக்க நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வல்லமை தேடி எங்கும் ஓட வேண்டாம். வல்லமையின் தேவன் பாதத்தை தேடுங்கள். இயேசுவின் வல்லமை உங்களை தேடி வரும், உங்கள் மேல் இறங்கி வரும். ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, நீரே வல்லமை. உம்மை தேடுவதே வல்லமை. உமது வசனத்தை கைக்கொள்ளுவதே வல்லமை. பரிசுத்தமாக இருப்பதே வல்லமை. உமது நாமத்தை உயர்த்துவதே வல்லமை. உம்முடைய சபைகளை பலப்படுத்துவதே வல்லமை. உமது ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களுக்கு பரிபூர்ண வல்லமை. ஒவ்வொரு விடுவிக்கப்படுவதற்குத்தான் வல்லமை. ஆண்டவரே, எல்லாரும் சுகமாக்கப்படுவதற்குத்தான் வல்லமை. எல்லாரும் மனம் திரும்ப வைப்பதுதான் வல்லமை. அப்படிப்பட்ட வல்லமை உம்மிடத்திலிருந்து சபை குடும்பங்கள், ஊழியர்கள், பிரசங்கிமார்கள் பெற்றுக்கொள்ள உம்மை தேட வேண்டும். உம் பாதத்தில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். வல்லமை வரும். அப்படியே செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.